இன்றைய வெற்றி நிச்சயம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது காயத்ரி. +2 தேர்வில் கணித பாடத்தில் அதிக மதிப்பெண்கள் பெறுவது குறித்து அரங்கில் நம்முடன் உள்ள ஆசிரியர் டேவிட் லிவிங்ஸ்டன் விளக்கம் அளிக்கிறார். கணித பாடத்தில் எழும் சந்தேகங்கள் குறித்து மாணவர்கள் நேரலையில் தொடர்பு கொண்டு தங்களது கேள்விகளுக்கு விளக்கம் பெறலாம். சார் வணக்கம். மேத்தமேட்டிக்ஸ் ஒன் ஆஃப் தி சிக்னிபிகன்ட் சப்ஜெக்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். மேத்ஸ் அப்படிங்கும் போது ஏன் அது சிக்னிபிகன்ட் சப்ஜெக்டா பார்க்கப்படுறது அப்படின்னா, +2 முடிச்சுட்டு அவங்க என்ஜினியரிங் ஸ்ட்ரீம் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, பிசிக்ஸ் எடுக்கிறதா இருந்தாலும், பிசிக்ஸ் ஹானர்ஸ் எடுக்கிறதா இருந்தாலும், அட் த சேம் டைம் மேத்ஸ் ஹானர்ஸ், ஐஐடி, காமர்ஸ், பேங்கிங், பினான்ஸ், இந்த மாதிரி எந்த ஒரு ஸ்ட்ரீம் அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் சூஸ் பண்றதா இருந்தாலும் மேத்ஸ் பிளேஸ் a very pivotal role அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். சோ அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது கூட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேத்ஸ் அப்படின்னா இப்பயும் ஒரு ஃபியர் இருக்கதான் செய்யறது. சோ இப்ப இந்த லாஸ்ட் ஃபேஸ் ஆஃப் தியர் ரிவிஷன்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் மேத்ஸ் எக்ஸாம் அப்படிங்கும் போது ஒரு பயம் இருக்கும். இந்த பயத்தை அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி ஓவர் கம் பண்ணணும்? ஆக்சுவலா நீங்க சொன்ன மாதிரி மேத்ஸ் என்றாலே ஒரு விதமான பயம் பசங்களுக்கு வருது. பட் மேத்ஸ்ல நல்ல மேத்ஸ் நல்ல ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு சப்ஜெக்ட். இதுல பார்க்க போனீங்கன்னா 10 மார்க்ஸ், 6 மார்க்ஸ், 1 மார்க்னு 3 விதமான பார்ட்ஸ் இருக்கு. 10 மார்க்ஸ்ல நல்ல ஸ்கோர் பண்ணக்கூடியது, 10 மார்க்ஸ் ஏரியாஸ் எல்லாம் நல்லா ஸ்கோர் பண்ணலாம். மேத்தமேட்டிக்ஸ்ங்கிற பயமே இப்ப தேவையில்லை. ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி எல்லா ஃபீல்ட்ஸுக்கும் மேத்ஸ் ஒரு பேஸ். அப்படி பார்க்கும்போது இந்த மேத்ஸ்ல இப்போ கடைசி பகுதிக்கு இவங்க வந்துகிட்டாலும் மேத்ஸ்ல ஈஸியா ஸ்கோர் பண்ணக்கூடிய டாபிக்ஸ்னு சிலது இருக்கு. அதை மட்டும் அவங்க சூஸ் பண்ணி ஈஸியா அவங்க மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். சோ எந்த விதமான பயம் இல்லாம அவங்க நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஒரு நேயர் இணைப்பில் காத்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். பம்மலில் இருந்து காலேஷ் என்கிற நேயர் காத்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். காலேஷ் வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன பதிவு செய்யுங்க. காலேஷ் வணக்கம். வணக்கம். இந்த 10 மார்க்ஸ் சம்ஸ்ல எல்லாம் எந்த சாப்டர்ல சார் கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிக்கணும்? 10 மார்க்ஸ்ல ஆக்சுவலா 10 மார்க்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா ஸ்கோர் பண்ணக்கூடிய டாபிக் நிறைய இருக்குது. அதுல 15 கொஸ்டின்ஸ் இருக்குது. 15 கொஸ்டின்ஸ்ல ஒரு 10 கொஸ்டின்ஸ் தான் நீங்க ஆன்சர் பண்ணணும். உங்களுக்கு செகண்ட் சாப்டர் வெக்டார் அல்ஜிப்ரா இருக்குது, 4th சாப்டர் அனாலிட்டிக்கல் ஜியோமெட்ரி இருக்குது. இந்த ஏரியாஸ்ல பாத்தீங்கன்னா மொத்தமா 5 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு ஆன்சர் பண்ண முடியும். அவுட் ஆஃப் 16 கொஸ்டின்ஸ் மொத்தம் 15 எய்தர் ஆர் டோட்டலா 16 கொஸ்டின்ஸ் இருக்கு. நீங்க இதுல இருந்து 5 கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ண முடியும். வால்யூம் 1ல பாத்தீங்கன்னா டோட்டலா 7 கொஸ்டின்ஸ் நீங்க ஆன்சர் பண்ண முடியும். அதோட மட்டும் இல்லாம கால்குலஸ் பார்ட் கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றவங்களுக்கு 9th சாப்டர் டிஸ்கிரீட் மேத்தமேட்டிக்ஸ் இருக்குது. அதுல ரொம்ப ஈஸியா நீங்க ஸ்கோர் பண்ணலாம். அதோட 10th சாப்டரும் நீங்க ப்ராபபிலிட்டி இருக்கு, ஈஸியா ஸ்கோர் பண்ணலாம். இன்னொரு நேயர் காத்திருக்கிறார், கிருஷ்ணா, திருச்சியிலிருந்து கிருஷ்ணா காத்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். கிருஷ்ணா வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன? கிருஷ்ணா பதிவு செய்யுங்க. 140 மார்க்ஸ் வாங்கினா என்னென்ன சாப்டர் பார்க்கலாம்? 140 மார்க் வாங்கணும்னா மிக எளிதாக நீங்க வாங்கிடலாம் கிருஷ்ணா. நீங்க 10 மார்க்ஸ் நான் இந்த முன்னாடி உள்ள காலர்ட்ட சொன்ன மாதிரி நீங்க அந்த 10 மார்க்ஸ் ஏரியாஸ் ரொம்ப ஈஸியா நீங்க பிரிஸ்கிரைப் பண்ணிடலாம். நீங்க ஃபர்ஸ்ட் சாப்டர்ல 7 கொஸ்டின்ஸ் நீங்க ஆன்சர் பண்ணலாம் ஈஸியா. 4 சாப்டர்ல உள்ள 7 கொஸ்டின்ஸ்க்கு நீங்க ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். அதோட மட்டும் இல்லாம 9th சாப்டர் 10th சாப்டர்ல இருந்து உங்களுக்கு 2 கொஸ்டின் நீங்க ஆன்சர் பண்ண முடியும். அதோட 6th சாப்டர் ட்ரேஸ் த கர்வ் இருக்கு இல்லையா, அந்த சாப்டர்ல இருந்தும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 10 மார்க்ஸ்லயே நீங்க ஈஸியா 90ல இருந்து 100 மார்க்ஸ் உங்களால எடுக்க முடியும். அதோட மட்டும் இல்லாம நீங்க 6 மார்க்ஸ் ஏரியா ட்ரூத் டேபிள் 9th சாப்டர்ல ட்ரூத் டேபிள்னு இருக்கு. அதுல நீங்க பாத்தீங்கன்னா ஈஸியா 2 கொஸ்டின் நீங்க ஆன்சர் பண்ண முடியும். அப்ஜெக்டிவ்ஸ் 30 கொஸ்டினுக்கு உங்களுக்கு புக் பேக்ல இருந்து இருக்கு. அதனால நீங்க ஈஸியா எந்த விதமான டென்ஷன் இல்லாம 140ங்கிறது 160 170 ஈஸியா உங்களால எடுக்க முடியும் கிருஷ்ணா. கிருஷ்ணா 140 மார்க்ஸ் நான் எடுத்தா போதுங்கிற மாதிரி தெளிவா கேட்கிற மாதிரி இருந்தது. இன்னொரு நேயர் காத்திருக்கிறார், ஸ்வேதா காத்திருக்கிறார், மேடவாக்கத்துல இருந்து, அவரிடம் பேசலாம். ஸ்வேதா வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன? ஸ்வேதா சொல்லுங்க. வணக்கம். வணக்கம் ஸ்வேதா. ஹலோ வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன? ஸ்வேதா சொல்லுங்க. 6 மார்க் ஒரு 8 கொஸ்டின்ஸ் அட்டெண்ட் பண்ற மாதிரி இருக்கு. எப்படி 10 கொஸ்டின் அட்டெண்ட் பண்றதுக்கு என்னென்ன படிக்கணும்னு கேக்குறேன். ஸ்வேதா நீங்க நான் சொன்ன மாதிரி இதுக்கு முந்தின காலர் இதே கேள்வியை கேட்டிருந்தாங்க. நீங்க
6 மார்க்ஸ் பார்க்க போனீங்கன்னா ட்ரூத் டேபிள் 9th சாப்டர்ல இருந்து ட்ரூத் டேபிள் 2 கொஸ்டின் வரும். 2 6 மார்க்குக்கு நீங்க ப்ளூ பிரிண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 2 6 மார்க்குக்கு உங்களால ஆன்சர் பண்ண முடியும். அதோட மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் சாப்டர்ல வந்து ஃபைண்ட் த ரேங்க், ஃபைண்ட் த ஏபி இன்வர்ஸ் ஃபர்ஸ்ட் 1.1 எக்ஸசைஸ்ல பாத்தீங்கன்னா 6th கொஸ்டின் இந்த மாதிரியா ஈஸியா நீங்க ஸ்கோர் பண்ணக்கூடிய டாபிக் இருக்கு. நீங்க வந்து நான் உங்களுக்கு ப்ரிஃபர் பண்றது என்னன்னா 4th சாப்டர்ல இருந்தும் 8th சாப்டர்ல இருந்தும் நீங்க 6 மார்க் எடுக்காம இருக்கிறது நல்லது. ஏன்னா 4th சாப்டர்ல ஒரே ஒரு கொஸ்டின் தான் கேட்பாங்க, உங்களுக்கு நிறைய 6 மார்க்ஸ் இருக்குது. அதனால நீங்க 4th சாப்டரும் 8th சாப்டர்லயும் அதே மாதிரி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 4 எக்ஸசைஸ் கொஞ்சம் கடினமா தோன்றலாம். நீங்க இந்த 2 தவிர மீதி உங்களுக்கு ஈஸியா 16 கொஸ்டின்ஸ்ல 10 கொஸ்டின்ஸ் உங்களால ஆன்சர் பண்ண முடியும் ஸ்வேதா. சோ 10 மார்க்ஸ் பத்தி ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க, அப்ஜெக்டிவ் டைப் பத்தி கேட்டிருக்காங்க. முக்கியமா இவங்க வந்து ஸ்வேதா வந்து 6 மார்க்ஸ் எப்படி சால்வ் பண்ணலாம் ஈஸியா அப்படின்னு இன்னொரு நேயர் காத்திருக்கிறார். அவர் என்ன கேட்கிறார் அப்படிங்கறத பார்க்கலாம். ஹேமா சூளைமேட்டில இருந்து காத்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். ஹேமா வணக்கம், உங்களோட கேள்வி என்ன ஹேமா? பதிவு செய்யுங்க. ஹலோ ஹலோ ஹேமா வணக்கம். ஹேமா ஹலோ வணக்கம், சொல்லுங்க ஹேமா. இப்ப எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் சில சாப்டர்ஸ் ஒமிட் பண்ணிட்டு ப்ரிப்பேர் பண்றாங்க, சில சாப்டர்ஸ் ஒமிட் பண்ணிட்டு அவங்க ப்ரிப்பேர் பண்றாங்க. அந்த மாதிரி செலக்டட் சாப்டர்ஸ் ஏதாவது இருக்கா நம்ம ப்ரிப்பேர் பண்றதுக்கு? இல்ல நீங்க ஸ்டூடெண்டா பேரண்டா ஹேமா? பேரண்டா கேக்குறேன். as a parent I'm asking you. ஓகே ஹேமா. ஆக்சுவலா நீங்க வந்து சாப்டர்ஸ் ஒமிட் பண்ண வேண்டிய அவசியம், ஒமிட் பண்ணா 200க்கு 200 மார்க் எடுக்கிறதுங்கிறது வந்து கஷ்டம். ஏன்னா 40 அப்ஜெக்டிவ்ஸ் உங்களுக்கு இருக்குது. நீங்க சில எக்ஸசைஸ ஒமிட் பண்ணலாம். 8th சாப்டர்ல 1 2 3 4 இந்த 4 எக்ஸசைஸ் பாத்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் கடினமா தோன்றும். அதுல வந்து 11th ஸ்டாண்டர்ட் உடைய கான்செப்ட் இருக்கும். அதை தவிர்த்துட்டு மீதி 2 எக்ஸசைசஸ் இருக்கு. அந்த 2 எக்ஸசைஸ்ல கவனம் செலுத்தி அதோட மட்டும் இல்லாம ஈஸியா ஸ்கோர் பண்ணக்கூடிய வால்யூம் 1ல 4 சாப்டர்ஸ் இருக்கு. கண்டிப்பா நீங்க அந்த 4 சாப்டர்ஸையும் தரவு பண்ணணும். அதோட மட்டும் இல்லாம 6th சாப்டர் ரொம்ப ஈஸியான சாப்டர். அதுல வந்து கண்டிப்பா ஒரு 10 மார்க் ஒரு 6 மார்க் வரும். அதுவும் ஈஸியா நீங்க பிரெடிக்ட் பண்ணிடலாம். ட்ரேஸ் த கர்வ்னு இருக்கும். அந்த ட்ரேஸ் த கர்வ்ல 3 கொஸ்டின் இருக்கும். 3 கொஸ்டின்ல இருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பா வரும். சோ நீங்க வந்து கம்ப்ளீட்டா சாப்டர்ஸ் ஒமிட் பண்ணாமல் இந்த மாதிரி 4th சாப்டர்ல 6 மார்க்ஸ் ஒரு 4.4 எக்ஸசைஸ் இருக்கு. அதுல இருந்து ஒரு 6 மார்க் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. அதையும் 8th சாப்டர்ல 8.1 to 4 நீங்க தவிர்த்துட்டு மீதியை நீங்க பண்ணீங்கன்னா சரியா இருக்கும். கணித பாடத்தில் 12ஆம் வகுப்பு கணித பாடத்தில் அதிக தேர்ச்சி பெறுவது குறித்துதான் நாம் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் சென்னையிலிருந்து ஹரி விக்னேஷ் என்கிற நேயர் காத்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். ஹரி விக்னேஷ் வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன? ஹரி விக்னேஷ் பதிவு செய்யுங்க. ஹலோ வணக்கம் ஹரி விக்னேஷ், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. ஹலோ சார், நாங்க சேலத்துல பேசுறோம். சொல்லுங்க சார். இந்த 6 மார்க் 10 மார்க் கம்பல்சரி வந்து எதுல இருந்து சார் நம்ம எதிர்பார்ப்போம்? அதாவது 6 மார்க் 10 மார்க் கம்பல்சரி சம் எந்த சாப்டர்ல இருந்து எதிர்பார்க்கலாம்னு? அதாவது கம்பல்சரி வந்து எந்த சாப்டர்ல இருந்து நீங்க வந்து சொல்ல முடியாது. ஏன்னா இதுல வந்து 2 வேற வேற சாப்டர்ல இருந்து கண்டிப்பாக கேள்விகள் கேட்கப்படும். இப்போ 6 மார்க்ல பாத்தீங்கன்னா அது 2மே வால்யூம் 1ல இருக்கலாம், 2மே வால்யூம் 2ல இருக்கலாம், அல்லது 1 வால்யூம் 1ல 1 வால்யூம் 2ல இருக்கலாம். இதுல நீங்க பிரிஸ்கிரைப்டா எதுவுமே சொல்ல முடியாது. ஆனா 10 மார்க்ல பார்க்கும்போது உங்களுக்கு 4th சாப்டர் மற்றும் 2nd சாப்டர் 5th சாப்டர் இந்த 3 சாப்டர்லயும் அதிகமான மதிப்பெண்கள் மொத்தமா இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த 3 சாப்டர்ல இருந்தும் வர்றதுக்கு 10 மார்க்ல சான்சஸ் இருக்கு. பட் நீங்க எதையுமே பிரிடிக்ட் பண்ண முடியாது, இதுல இருந்து தான் வரும்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த மாதிரியான ப்ளூ பிரிண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா எந்த 2 வித்தியாசமான சாப்டர்ல இருந்து தான் வருமே ஒழிய இந்த சாப்டர் இருந்து தான் வரும்னு சொல்ல முடியாது. சென்னையிலிருந்து கிருத்திகா காத்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். கிருத்திகா வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன? கிருத்திகா பதிவு செய்யுங்க. வணக்கம். வணக்கம், நான் கிருத்திகா வில்லிவாக்கத்துல இருந்து பேசுறேன். சொல்லுங்கம்மா. சார், நான் வந்து இப்போ கிளாஸ்ல 10th வாங்கிட்டு இருக்கேன். சொல்லுங்க. ஆனா எனக்கு 1 வேர்ட் நான் புக் பேக் அண்ட் கம் புக் படிச்சா மட்டும் போதுமா? அதாவது 1 வேர்டு தான் நீங்க கவனம் செலுத்த வேண்டிய ஒரு முக்கியமான ஒண்ணு. நீங்க சொன்ன மாதிரி இப்போ 6 மார்க் 10 மார்க் நீங்க தரவா இருந்தால்
1 மார்க்ல நீங்க அதிக கவனம் செலுத்தணும். 30 கொஸ்டின்ஸ் மினிமம் புக் பேக்ல இருந்து வரும், 10 கொஸ்டின்ஸ் இந்த கம்புக்ல இருந்து வரும். இந்த கம்புக்ல இருந்து வர்றதோட மட்டும் இல்லாம நீங்க புக்ஸ்ல இருக்கிற முக்கியமான அந்த ப்ராப்பர்ட்டிஸ், அது மாதிரி ப்ரூஃப் வித்தவுட் ப்ரூஃப் எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி டாபிக்ஸ் நீங்க கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 10th சாப்டர்ல வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கு. அதே மாதிரி 4th சாப்டர்ல வந்து பேஜ் நம்பர் 210ல பாத்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் வித்தவுட் ப்ரூஃப்னு இருக்கும். சோ இந்த மாதிரி இதை நீங்க கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இம்பார்ட்டன்ட் நோட் அந்த மாதிரியான டாபிக்ஸை நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. புக் பேக்ல உள்ள கம்புக்ல உள்ள எல்லாத்தையும் திரும்ப திரும்ப நீங்க ஒர்க் அவுட் பண்ணுங்க. நிச்சயமா சென்டம் எடுக்க முடியும். கிருத்திகா, இப்ப லாஸ்ட் காலர் சொன்ன மாதிரி ப்ளூ பிரிண்ட் பத்தி நீங்க சொல்லிருந்தீங்க. ப்ளூ பிரிண்ட் ஃபாலோ பண்றது ஒரு குட் பிராக்டிஸா? கண்டிப்பா. அதாவது ப்ளூ பிரிண்ட் வந்து இந்த கம்புக்குன்னு சொல்றதுல ப்ளூ பிரிண்ட் எல்லாம் தெளிவா கொடுக்கப்பட்டிருக்கும். இவங்க வந்து 40 1 மார்க்குக்கு ஆன்சர் பண்ணணும். 30 வந்து புக் பேக்ல இருந்து இருக்கும், 10 கொஸ்டின் வந்து கம்புக்ல இருந்து இருக்கும். கம்புக்கு ரிலேட்டடா 1-2 புக்ல உள்ள இருந்து கூட கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதோட மட்டும் இல்லாம இந்த பார்ட் பி பாத்தீங்கன்னா 15 கொஸ்டின், அதாவது மொத்தத்துல 16 கொஸ்டின் இருக்கும். 15வது கொஸ்டின்ல இன்டர்னல் சாய்ஸ், அதாவது கம்பல்சரி கொஸ்டின் வருது. நீங்க முன்னாடி உள்ள காலர் கேட்ட மாதிரி அதுல ஒரு கொஸ்டின் சூஸ் பண்ணிட்டு மீதி உள்ளதுல 9 கொஸ்டின் சூஸ் பண்ணணும். அதே மாதிரி பார்ட் சிலையும் 10 கொஸ்டினுக்கு 9 கொஸ்டின் முதல் 14 இந்த மாதிரி சூஸ் பண்றதுக்கு ப்ளூ பிரிண்ட் வந்து ஒரு நல்ல கைடா அமையும். ப்ளூ பிரிண்ட் வந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். சென்னையிலிருந்து முரளி என்கிற நேயர் காத்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். முரளி வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன முரளி? பதிவு செய்யுங்க. வணக்கம் மேடம். ஹலோ, வணக்கம் முரளி, உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. முரளி சூளமேல இருந்து பேசுறேன். சொல்லுங்க. ஹலோ, சொல்லுங்க முரளி, உங்களுடைய கேள்வி என்ன தொடர்ந்து பதிவு செய்யுங்க. அதான் இந்த 200 மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு சாப்டர் வைஸா எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்ன்ற கேள்விதான் என்னது. முரளி உங்களுடைய கேள்வி என்ன முரளி? தெளிவா சொல்லுங்க. இந்த 200 மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு சாப்டர் வைஸா எப்படி ஃபர்ஸ்ட் எந்த சாப்டர் இது பண்ணலாம், அந்த மாதிரி ஏதாவது பிளான் பண்ணி டைம் சார்ட் போட்டு பண்ணலாமா, இல்ல வேற எப்படியாவது ப்ரிப்பேர் பண்றது எப்படி தெரிஞ்சுக்கலாம் முரளி? 200 மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு என்ன மாதிரியான டிப்ஸ் இவருக்கு சொல்ல விரும்புறீங்க? ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி கேட்ட காலர் சொன்ன மாதிரி 200 மார்க்ஸுக்கு ரொம்ப எளிதா வாங்கிடலாம். மேத்ஸ்ல 10 மார்க்ஸ் ஈஸியான சாப்டர்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வால்யூம் படிச்சாலே 7 கொஸ்டின்ஸ் அவங்களால ஆன்சர் பண்ண முடியும். அதே மாதிரி 9th 10th சாப்டர்ஸ் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதுல வந்து 9th சாப்டர்ல கேலிஸ் டேபிள், அந்த டேபிள் எழுதினாலே அவங்களுக்கு 5 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. ஈஸியா ஸ்கோர் பண்ணக்கூடிய டாபிக் இருக்குது. அதனால அவங்க 100க்கு 100 எடுக்கலாம் பார்ட் சில. அதே மாதிரி பார்ட் பிலையும் வெகு ஈஸியா வந்து 10 கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணி அதுல 60 வாங்கலாம். இந்த 1 மார்க்ல மட்டும் இன்னும் கொஞ்சம் நல்லா கவனம் செலுத்திட்டாங்கன்னா, ஏன்னா 1 மார்க் தான், ஒரு 1 மார்க் கரெக்டா இருந்தா 1 மார்க், இல்லன்னா 0 ஆயிரும். சோ அந்த 1 மார்க்ல மட்டும் இவங்க கொஞ்சம் கவனம் செலுத்தி தரோவா இருந்தாங்கன்னா ரொம்ப ஈஸியா சென்டம் எடுக்க முடியும். நெல்லையிலிருந்து அருண் என்கிற நேயர் காத்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். அருண் வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன அருண்? சொல்லுங்க. மேம், நான் வந்து இப்போ 12th ஸ்கூல் படிக்கிறேன். எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் வால்யூம் படிச்சாலே, ஃபர்ஸ்ட் 5 சாப்டர் படிச்சாலே என்னால ஒரு கம்பல்சரி 10 மார்க் அட்டெண்ட் பண்ண முடியுமா? அதாவது முரளி, நீங்க வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர் படிச்சாச்சுன்னா கம்பல்சரி அட்டெண்ட் பண்ண முடியும்னு நம்மளால சொல்ல முடியாது. ஏற்கனவே நான் ஒரு காலருக்கு சொல்லியிருக்கிறேன், நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வால்யூம் செகண்ட் வால்யூம் இதுல இருந்து தான் வரும்னு சொல்ல முடியாது. ஏன்னா 2 கொஸ்டினுமே 2வது வால்யூம்ல இருந்து வர்றதுக்கு சான்சஸும் இருக்குது, இதுக்கு முன்னாடி வந்தும் இருக்குது. அதனால நீங்க அந்த மாதிரி நீங்க பிரெடிக்ட் பண்ணாம வெகு ஈஸியா நான் சொன்ன மாதிரி 10 சாப்டர்ஸ்ல இருந்து இம்பார்ட்டன்ஸ் 10 மார்க் நீங்க வந்து அந்த மாதிரி நீங்க செலக்ட் பண்ணும் பொழுது உங்களுக்கு இந்த கம்பல்சரி கொஸ்டினை நீங்க ஈஸியா அட்டெண்ட் பண்ண முடியும். பட் நீங்க வந்து ஒரு வால்யூம்ல இருந்து மட்டும்னு நீங்க எடுக்க முடியாது. சரி, இப்ப செக்ஷன் வைஸும் சரி, ஃபுல் சாப்டர் வைஸும் சரி, எல்லா நேயர்களுக்கும் இப்ப நீங்க சொன்ன டிப்ஸ் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். முக்கியமா அந்த டைம் மேனேஜ்மெண்ட் பத்தி சுருக்கமா சொல்லுங்க. நீங்க கேக்குற கேள்வி ரொம்ப கரெக்டான கேள்வி. ஏன்னா இந்த டைம் மேனேஜ்மெண்ட் தான் எக்ஸாம் ஆரம்பிக்கிறதுல இருந்து ஒரே டென்ஷனா பரபரப்பா முடிகிற வரைக்கும் இவங்க பண்றாங்க. முதல்ல மாணவர்களுக்கு நான் சொல்ற அறிவுரை என்னன்னா,
அவங்க அந்த டென்ஷனை விட்டுறணும். எக்ஸாம் ஹாலுக்குள்ள போகும்போது அந்த ஒரு ரிலாக்ஸான மைண்டோட அவங்க போகும்பொழுதுதான் அவங்களால பேப்பர் நல்லா பிரசன்ட் பண்ண முடியும். நல்லா ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு உள்ள போகும் பொழுது டென்ஷன் இல்லாம போகும் பொழுது நிச்சயமா அவங்க சென்டம் எடுக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அவங்க என்ன பண்ணணும்னா முதல்ல 10 மார்க்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். ஒரு 10 மார்க்ஸ் எழுதி முடிச்ச உடனே அவங்களுக்கு ஒரு கான்பிடன்ட் கிடைக்கும். கான்பிடன்ட் கிடைக்கும் பொழுது அடுத்து பார்ட் பி, பார்ட் ஏ அப்படிங்கிற ஆர்டர்ல அவங்க வரும்பொழுது அவங்களுக்கு நல்லா இருக்கும். பார்ட் பி சில உள்ள ஒரு கொஸ்டின் 10 மார்க்ஸ் கொஸ்டினுக்கு அவங்க மேக்சிமம் 8 மினிட்ஸ் எடுத்துக்கிட்டாங்கன்னா 10 கொஸ்டின்ஸ் 80 மினிட்ஸ், அதாவது 1 hour 20 மினிட்ஸ்ல அவங்க முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் அவங்க 6 மார்க்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு கொஸ்டினுக்கு 5 மினிட்ஸ் எடுத்தாங்கன்னா ஒரு 40ல இருந்து 45 மினிட்ஸ், ஒரு 50 மினிட்ஸ் மேக்சிமம் எடுத்துக்கிட்டாங்கன்னா ஒரு 80 பிளஸ் 50 130 மினிட்ஸ் ஆச்சு. 20 மினிட்ஸ், half a minute ஒரு கொஸ்டினுக்கு 1 வேர்டுக்கு அவங்க போதும். சோ அது ஒரு 20 மினிட்ஸ். 2.5 ஹவர்ஸ்ல அவங்க கம்ப்ளீட் பண்ணும்போது மீதி half an hour கண்டிப்பா அவங்க செக் பண்ணணும். இன்னைக்கு நீங்க சொன்ன டிப்ஸ் எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, முக்கியமா 12th ஸ்டாண்டர்ட் இப்ப போர்டு எக்ஸாம் அப்பியர் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் இருந்திருக்கும். தேங்க்யூ சோ மச். இத்துடன் இன்றைய வெற்றி நிச்சயம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மேலும் பல அண்மை தகவல்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.